அண்ட் ஸோ ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராப்ளக்ஸோட ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா மர்டர் சோசியல் அவ்வளோவா ஆட மாட்டேன். முன்னாடி விளையாடிட்டு இருந்தேன், இப்போல்லாம் விளையாடுறது கிடையாது. ஸோ என்கிட்ட பாருங்க நிறைய இருந்துச்சு, ஆனால் அதுவே கொஞ்சம் கம்மியாக தான். லெஜெண்டரிலாம் அது மாதிரிலாம் சொல்கிறோம் ஒன்றும் இல்லை. ஸோ மேப்பையே மாற்றிட்டாங்க இந்த அப்டேட்டுக்கு அப்புறம். நேற்று தான் அப்டேட் வந்துச்சு, ஓகேங்களா? நேற்று தான் அப்டேட் வந்துச்சு. நான் அப்டேட் பண்ணேன், ஆனால் எதுக்குன்னு தெரில. பிகாஸ் நான் வந்து பிளேட் பால்குள்ளே எனக்கு ரீசெண்டாக எனக்கு வந்து ஒரு அடிக்ஷன் வந்துருச்சு. மேலே ஏற முடியுதா? போடு இருங்க, மேலே ஏறி பார்ப்போம். ஸோ அதனால் நான் வந்து ராப்ளக்ஸில் நான் எம்பிஎஸ்டியே விளையாடுறது கிடையாது. இது ஏதாச்சும் பண்ண முடியுமா? இல்லை. ஸோ வின்னர்ஸ் ஹால் ஆஃப் ஃப்ளேம்லாம் இங்கே வச்சுருக்காங்கங்க. யார் யார் எவ்வளோ அதிகமாக ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தா ஒரு டாப் வியூ. ஐயோ, டாப் வியூன்னு சொல்லும் போதே கீழே வந்துட்டேன். சரி. ஸோ இந்த சைடு வந்து ப்ரோ லாபி, ட்ரேடிங் ஹப் இங்கே இருக்குது. ட்ரேடிங் ஹப்பை என்ன கதைக்கு அவங்க வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஸோ இந்த சைடு ஃபுல்லாக அப்படியே ஷிப்பாக ஃபுல்லாக அப்படியே ஒரு பீச்சும் ஷிப்புமா செமையாக இருக்குங்க. இது வருங்க, இந்த விஐபி வந்து இங்கே சைடில் வச்சுட்டாங்க. அப்புறம் இந்த பிளேஸ் யார் யார் விளையாடிட்டு இருக்காங்க இப்போ அதெல்லாம் எப்படி அந்த போர்டுலாம் வித்தியாசமாக மாற்றி இங்கே வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் புது சீசன் வந்துருச்சு. அதாவது பாஸ், இந்த ஃப்ரீ பாஸ் பேட்டில் பாஸ்லாம் இருக்கும்ல, அது வந்து பார்த்திங்கன்னா சீசன் 4 வந்துருச்சு. நான் தான் தப்பாக சொல்லிட்டேன், சீசன் 3 கிடையாது, சீசன் 4. ஸோ அந்த கடைசி என்ன இருக்குது, லெஜெண்டரி ஹார்மோனிக்குன்னு ஒரு லெஜெண்டரி கொடுத்துருக்கானுங்க. ஏன்னு தெரில, எனக்கு இந்த ட்ராகன் ஃபயர் வந்ததும் வந்துச்சு, ஃபுல்லாக ஸ்னைப்பராக வச்சுக்கிட்டு இருக்காங்க, ஏன்னு தெரில. ஆனால் நல்லா இருக்குங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. கேஸ்லாம் இங்கே பக்கத்துலேயே வச்சுட்டாங்க. புது கேஸ் ஏதாச்சும் வந்திருக்கா? இல்லை, கடைசி வரைக்கும் புது கேஸ் எதையும் கொண்டு வர மாட்டானுங்க. ஸோ இதான் வந்து எல்லாத்தையும் மாற்றிட்டானுங்க புதுசாக. முன்ன வேறு மாதிரி இருக்கும், இப்போ வேறு மாதிரி இருக்குது. உள்ள மேப்பை தான் போய் பார்க்கணும் என்ன பண்ணி வச்சுருக்கானுங்கன்னு. ஆனால் நான் அது காமிக்க போகிறது இல்லை உங்களுக்கு. ஜஸ்ட்டு நான் இதை ஷோகேஸ் தான் பண்ணி காமிக்க போகிறேன். வெயிட் பண்ணுங்கள், நான் மேலே போக முடியுதான்னு பார்க்குறேன். ஐயோ இருங்க, என்ன நான் இது வந்து மாட்டிக்கினேன். ஓகே, இப்போ மேலே வந்துட்டேன். யாருங்க பிளேயர் எந்த மாதிரி விட்டாரா? வெயிட் பண்ணி இப்போ நம்ம இப்படி குதிக்க முடியலாமா? இல்லைங்க, சீல போய் அங்கே கடல்லாம் போக முடியாது. சரி இருங்க, நான் வந்து ட்ரேடிங் ஹப் போய் பார்க்குறேன் அங்கே எப்படி இருக்குன்னு. ட்ரேடிங் ஹப் போனால் தான் தெரியும் அங்கே என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு. ஆனால் நல்லா இருக்குது. சம்மர்ஸ் ஏதோ லோகோலாம் அப்டேட் பண்ணிட்டாங்க, அதனால தான் நான் இந்த வீடியோவே பண்ணுறேன். நீங்கள் வந்து என்னோடய ஷார்ட்ஸ் வியூவராக இருந்தால் தெரிஞ்சிருக்கும். நான் வந்து டெய்லி நான் ஷார்ட்ஸ் போட்டுன்னு தான் இருந்திருப்பேன். என்னோடய வீடியோஸ் வியூவராக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நான் வந்து அனிமே கண்டென்ட்டும் போடுறேன், கேமிங் கண்டென்ட்டும் போடுறேன், ஓகேங்களா? ஸோ குடிசீல் நான் வந்து பிளேட் பாலோட டெத் பாலோட அந்த ஒரு கேம் பிளேவும் நான் வருவேன். அதான் எனக்கு ஷார்ட்ஸே போடுறது எனக்கு கொஞ்சம் டைம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் செமையாக இருக்குங்க, சொல்லி வாய மூடல அதுக்குள்ளே போக முடியாதுன்றாங்க. ரெடி, அந்த சைடு கிராஸே பண்ண முடியாதா? என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? இந்த சைடு எங்க போக முடியுதுங்க. நான் நினச்சேன்டா. எங்க இவங்க வந்து ஒரு இன்விசிபிள் பேரியர் மாதிரி போட்டு வச்சுருக்கானுங்க. அந்த சைடு போக முடியாதா? அப்புறம் எதுக்குடா அந்த ஐலாண்டு? அப்புறம் என்னத்துக்குடா அந்த ஐலாண்டு? எங்க போக முடியலங்க. இந்த 3 கல் இருக்கிற ஐலாண்டும் போக முடியல, இந்த ஐலாண்டும் போக முடியல. ஸ்னைப்பரா யாரா அவனுங்க? ஓ ஃப்ளட்டர் இது இன்னும் அப்படியே தான் இருக்குது. விஐபி இவனுங்க இன்னும் மாற்றலை, எல்லாம் அப்படியே தான் இருக்குது. வேல்யூ எனக்கு தெரிஞ்சு இதில் 20,000 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ 30,000 மாற்றிட்டாங்க. அட போங்கப்பா.
ஓகே இப்போ நான் ட்ரோலாகவே என்னால் கன்ஃபார்ம் போக முடியாது. சரி ட்ரேட் பண்ணியிருக்கான் என்னதானா சேவரும் ஒயிட் ட்ரெஸ் போ அக்செப்ட் பண்ணுறியா? பண்ண மாட்டாங்க. ஒரு மனசு தைரியப்படுத்திக்கிட்டு பண்ண வேண்டியதுதான். சும்மா கேட்டு பார்ப்போம். அது மாதிரி தான். லெஜண்ட் எல்லாம் தரவே மாட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப நாள் கழிச்சு நான் வரேங்க. எனக்கு தெரில. ஆனால் பரவாயில்ல, சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. மேலே சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அங்கே மேலே செம்மையாக பண்ணி வச்சுருக்காங்க. நைஸ் நைஸ். ஆனால் பரவாயில்ல, போன லாபியை விட இந்த லாபி கொஞ்சம் பரவாயில்ல, பெட்டராக இருக்குது. போன லாபி வந்து ஒரே லாபியை தான் வச்சுட்டு இருந்தானுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாபி மாற்றிட்டானுங்க. இன்னும் மேப் வேறு போய் என்ன மாற்றினாங்கன்னு தெரியல கைஸ். நான் போய் பார்க்கணும். இப்போதைக்கு நான் லாபி மட்டும் போடுவேன். அப்புறமா மேட்ச் போவேன், ஒரே ஒரு மேட்ச். என்னன்னா எம்பிஎஸ்டி ஆடுறது கிடையாது, அதனால தான். சரி ஓகே கைஸ், அவள் தான் யார் யாவன் குறுக்க வந்துக்கிட்டு இருக்காம்பாரு. அவள் தான் டான்ஸா போடுற ஓடு. சரி ஓகே கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸோ see you நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ மறக்காமல் உங்களுக்கு நான் வந்து டெத் பால் நான் வந்து போட முடியுதான்னு பார்க்குறேன். ஸோ இந்த அப்டேட் வந்ததுனால தான் நான் டக்குன்னு நான் வீடியோ பண்ணிடலான்னு போட்டேன். ஸோ அதனால தான். ஸோ see you another வீடியோ. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.